வணக்கம் உறவுகளே, இனிய ஒரு மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம திருவள்ளுவர் அவர்களோட தினம். அவரை போற்றும் வகையில் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறோம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு நம்ம ஐயா சூப்பரான அருமையான குரல் சொல்லியிருக்காரு. ஒருத்தவங்களை நம்ம தீயில் இப்போ நான் சமைக்கிறேன்னு வச்சுங்க, ஏன்னா இந்த குரல் எதுக்கு எடுத்தேன்னா, நான் சமைக்கிறதுனால அந்த தீயை எடுத்தேன். அந்த ஏதாவது சுட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கங்க, அந்த தழும்பு ஆறிடும். ஆனால் ஒருத்தவங்க நம்மளை சொல்கிற திட்டுற திட்டு அந்த தழும்பு என்றைக்குமே ஆறாமல் உள் மனசில் இருக்கும். நானும் நிறைய பேரை திட்டியிருக்கேன், அதுவும் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கும். என்னோடய உறவினர்களோ நண்பர்களோ எல்லாரையும் திட்டியிருக்கேன். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அதனால் இந்த தருணத்தில் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி யாருமே நம்ம ஹேட் பண்ணாமல் இருக்கணுன்றது கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த 25ல் நான் யாருக்கும் கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்திருக்கேன். அதை கடைப்பிடிச்சிட்டு வரேன். இருந்தாலும் இன்னும் 100% கோவம் போகல. ஒரு 50-70 போயிருக்கு. 100% கோவத்தை குறைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த முயற்சி பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்ற குரல். ஒருத்தவங்க ஒரு ரொம்ப அவசரமான சமயத்தில் ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அது உலகத்தோட பெருசாக நினைக்கணும் அப்படின்றத அந்த குரலோட வரிகள். அப்புறம் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருத்தவங்க நம்ம நன்றி செஞ்சாங்கன்னா அதை நம்ம சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாது. ஆனால் ஒருத்தவங்க கெட்டது செஞ்சாங்கன்னா அதை அன்னைக்கே மறந்துடணும் அப்படின்றது அந்த குரலோட விளக்கம். நம்ம ஐயா வாழ்க்கைக்கு சொல்லாத விஷயங்களே இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான குரல் நம்ம பஸ்லலாம் அடிக்கடி பார்த்துருப்போம். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா, இனிய சொற்கள் இருக்கும்போது நம்ம கடும் சொற்களை பேசுகிறதுக்கு எதுக்கு சமம்னா, பழங்கள்லாம் இருக்கும்போது பழங்கள் சாப்பிடாம நம்ம காய்களை சாப்பிட்றதுக்கு சமமாக. அதுதான் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருக்கும்போது காய் கவர்ந்தற்று, காயை போய் நம்ம சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அருமையான குரல், சூப்பர், தேங்க்யூ. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக்கும் போது தெளிவாக கற்றுக்கணும். அதை கற்றதுக்கப்புறம் அதோட வழியில் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு குரல் சொல்கிறாங்க. இது முக்கியமான குரல், எனக்கு பிடிச்ச குரல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். நம்ம தளபதி கூட சொல்லியிருப்பார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல்னா, நமக்கு ஒருத்தர் நம்ம கெடுதல் செஞ்சாங்கன்னா அந்த கெடுதல் நம்ம மனசில் வச்சுட்டு பழி வாங்கக்கூடாது. அதுக்கு பதில் அவங்களுக்கு நல்லது செய்யணும். அவங்க வெட்கப்படுவாங்க அதை பார்த்து. ஐயோ, நம்ம இவங்களுக்கு தப்பு பண்ணணும், சாரி அக்கா என்னப்பா சொன்னேன், சாரி. நம்ம ஒரு கெடுதல் செய்கிறவங்களுக்கு நல்லதே செய்கிறது அவங்க நமக்கு கெடுதல் செஞ்சோம், அவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பாங்களாம். அதனால் கெடுதல் பண்ணவங்களுக்கும் நம்ம நன்மையே பண்ணணுன்றது இந்த குரலோட விளக்கம். இச்செயலை இவன் செய்வான் என்றறிந்து அச்செயலை அவன் கண் விடல் அப்படின்றது ஒரு குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்னென்னா, ஒரு செயலை இவங்களால் செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த செயலை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணுமா. அது செய்ய முடியாத ஆள்கிட்ட ஒப்படைச்சா அது ரொம்ப சொதப்பிடுவாங்க. இந்த செயலை அவங்களால செய்ய முடியும், அவங்களால தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அந்த செயலை அவங்கள்ட்ட விடுறது தான் இந்த குரலோட விளக்கம். இச்செயலை இவன் செய்வான் என்று அறிந்து அச்செயலை அவன் கண் விடல். சூப்பர்.
ஓகே, நன்றி நண்பர்களே. இப்போ இவ்வளோ நேரம் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு உங்களோட திருக்குறளை நிறைய சொல்லிகிட்ருக்கோம். எனக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில இது ரொம்ப முக்கியமான பிடிச்ச குறளை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த குறள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி குருகளே. மீண்டும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் இணைவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.